ஹலோ, உட்காருங்க கமிஷனர் சார். வேற என்ன சார்? எனக்காக நீங்கள் சிஎம்கிட்ட எந்த அளவுக்கு பேசுங்கன்னு தெரியும். ரொம்ப நன்றி சார். நன்றியெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு ஃபேவராக இருப்பீங்கள்ல? நிச்சயமா சார். என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள். புதுசாக பதவி ஏற்ற உடனே மீடியாவுக்காக ஏதாவது பரபரப்பாக செய்வீங்களே, எப்படி 2 என்கவுண்டர் இருக்கும். அதுக்கு முன்னாடி சிட்டியில் நடக்கிற விபச்சாரத்தை ரைட் பண்ணுங்க சார். ஆரம்பிங்க. எப்படி முடிக்கணும்னு நான் சொல்கிறேன். உங்கள் திறமையை பற்றி ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும் சங்கையா. இது ஒரு முக்கியமான அசைன்மெண்ட், அதனால தான் உங்ககிட்ட கொடுக்குறேன் சார். என்னை பொறுத்தவரை சிட்டியில் இன்றைக்கி பெரிய பிரச்சனைனா அது ப்ராஸ்டியூஷன் தான். குறிப்பாக இங்கே ஹைடெக்காக நடக்குது. தனியாக ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே சார். கான்ஃபிடென்ஷியல் ஹேண்டில் பண்ணுங்கள். என் நாலேஜ் எல்லாம் மீடியாவுக்கு எந்த தகவலும் போகக்கூடாது. இது விஷயம் எனி டைம் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். எஸ் சார். வாங்க. என்ன இந்த பக்கம்? ஏசி சங்கையா சார் வந்திருக்காரு, உன்னை பார்க்கணுமா? அவரும் வந்துட்டாரா? என்னடா இந்த சிங்கம் மட்டும் வெறப்பா தெரியுதுன்னு நினைச்சேன். வந்தானும்ல, வர சொல்லுங்க. சொர்க்க வாசலுக்கு வந்தாப்புல, உள்ள வந்தாதானே சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும். என்னடா சொல்றது? வாங்க சார். என்ன தயக்கம்? மேல ஐஏஎஸே இருக்கு, நீங்க வெறும் ஐபிஎஸ் தானே சார். நம்ம ராசி அப்படி. ஏடா ஒரு ராசி? கன்னி ராசி சார். கன்னி ராசி சார். சுருட்டிட்டு உட்கார். சார் எதுக்கு அவங்க மேல போறாங்க? சார் முக்கியமான ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன நீங்கெல்லாம் இங்க? சார் நீங்க கீழே வாங்க. ஹலோ, கேமரா எதுக்கு எடுக்கிறேன்? நாகராஜ், ட்ரெஸ் போட்டு வாமா சார். போங்க சார், லேடிஸை போய் எடுங்க. முதல்ல அவங்கள போய் எடுங்க. போங்க சார். நாகராஜ், எங்கேயா போய் தொலைஞ்ச? கீழே வாங்க சார். ப்ளீஸ் வாங்க. வாங்க சார். கேமரா ஆஃப் பண்ணியா? கேமரா எதுக்கு எடுக்கிறேன்? நாகராஜ், கத்திக்கிட்டே இருக்க, எங்கேயா போய் தொலைஞ்ச? நாகராஜ், என்ன மிஸ்டர் சங்கையா, என்ன நடக்குது? யோ, நீ கேமரா ஆஃப் பண்ணியா? ஆஃப் பண்ணு. என்ன சங்கையா அது? சாரி சார், இங்க ப்ராஸ்டியூஷன் நடக்கிறதா இன்ஃபர்மேஷன். ரைடு பண்ண சொல்லி எனக்கு ஆர்டர். சார் நீங்க முக்கியமான ஃபைல் பாக்குறீங்கன்னு சொன்னேன், கேட்க வேண்டியதா சார்? இதுதான் அந்த முக்கியமான ஃபைலா? சங்கையா, நான் கமிஷனர் கிட்ட பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஆர்டர் போட்டதே அவர் தான். நான் கேமரா ஆஃப் பண்ணு. ஹலோ சார், அந்த வீட்டில் தானே இருந்தாரு? இங்கே தான் சார் இருக்கார். தனியாக இருந்தாரா இல்லை ஒரு பொண்ணோட தான் சார் இருந்தார். இந்த ஏற்பாடு பண்ணணும் அந்த நாகராஜ்? நாகராஜ் இருக்கான் சார். சரி, ஃபோனை ஒரு நிமிஷம் விட்டு கொடுங்க. கொடுக்குறேன் சார். சார் என்ன சார் இது? அதெல்லாம் இங்கே நேரில் பேசிக்கலாம். நீங்கள் அவரோட புறப்பட்டு வாங்க. ஓகே சார், நீங்கள் அவரை மட்டும் அழைச்சிக்கிட்டு உடனே ஹோட்டல் டவர்ஸுக்கு வாங்க. அங்கேயா? நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, சொல்கிறேன். ஓகே சார். சார் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, கிளம்பலாம். இவங்க 2 பேர்த்தையும் லோக்கல் ஸ்டேஷனில் வைங்க. ஃபர்தராக என்ன பண்ணணுன்றதை அப்புறமா சொல்கிறேன். சார் ப்ளீஸ்.
சார் அதான் வந்துட்டார்ல, விஷயத்தை பேசி முடிச்சு விடுங்க. பேசுறதுக்கு என்ன இருக்கு? சுங்கவாட்சத்திரம் ப்ராஜெக்ட்ல எனக்கு 20% தர சொல்லுங்க. என்ன சார் ரிட்டர்ன் பண்றீங்களா? ஆமா, தட்டம் தான் பண்றேன். ஆபீஸ் நேரத்துல உயர் அதிகாரி உற்சாகமா ஃபைட் பார்த்தானுங்கிற மேட்டரை வெளியே விட்டேன்னு வச்சுக்கோ, கிளாஸ் நியூஸ்ல ஆரம்பிச்சு குற்றம் நடந்தது என்னங்கிற வரைக்கும் நாசி ஆயிடும், முகம் பிரபலம் ஆயிடும், முகவரி தொலைஞ்சு போயிடுவேன். சார் அதை விடுங்க சார். என்ன சார் நீங்க, உங்களுக்கு தெரியாதா? அதை பேசி முடிங்க சார். எப்படி சார் 20% கேட்கிறாரு, அவங்க எப்படி சார் ஒத்துக்குவாங்க? என்ன மிஸ்டர் நீதிராஜன், உங்க மினிஸ்டர் மாதிரி என்ன சைபர் நினைச்சிட்டீங்களா? 6000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் எடைக்கெட நிற்கும். மொத்தமா அள்ளிட்டு போறவன்ட்ட கொஞ்சம் கிள்ளி கொடுக்க சொல்றேன். இதுல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துச்சு? அப்புறம் என்ன சார், உங்க ஷேர்ல கை வைக்கல, பார்ட்டிகிட்ட தானே வாங்கி தர சொல்றாரு. இவருக்கு ஏன் கொடுக்கணும்னு கேட்பாங்கல்ல சார்? நல்ல கேள்வி. இனிமேலாவது எல்லாருக்கும் தெரியும்ல, இந்த கவர்மெண்ட்ல தெய்வம் நினைச்சாதான் எதுவும் நடக்கும்னு. அதிகாரிகள் நீங்களே எல்லாம் முடிவு எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அரசியல்வாதி நாங்கெல்லாம் எதுக்கு? அவ்வளவுதான் சார், டீல் முடிஞ்சு. அவங்க கிட்ட பேசி முடிச்சிருங்க. பேசுங்க. ஐயா நீங்க கிளம்பலாம். நாகராஜ் அந்த லேடி எல்லாத்தையும் அனுப்பி சொல்லுங்க. என்ன சார் விளையாடுறீங்களா? வாட் யூ மீன்? நீங்க கூப்பிட்டு ப்ராசிக்யூஷன் ஒழிக்கணும்னு சொன்னப்போ ஏதோ சீரியஸா சொல்றீங்கன்னு நினைச்சிட்டு டே நைட் ஒரு டீம் போட்டு வேலை பார்த்துருக்கோம் சார். போலீஸ்காரங்களை விடுங்க, பாவம் வயிற்று பொழப்புக்காக பஸ் ஸ்டாண்ட்ல தொழில் பண்ணவங்க மேலாம் கேஸை போட்டுவிட்டு பங்களால படுத்து இருந்துச்சு அவனை கூட்டிட்டு வந்து அந்த மினிஸ்டருக்கு பங்காளி ஆக்கியிருக்கீங்க. கடைசியா என்ன அந்த நாகராஜ் மாதிரி மாமாக்காரன் ஆகிட்டீங்களே. சங்கையா ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இதுதான் அரசியல் ரிவேஞ்ச், அதுக்கு நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க யார் சார் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு? ஆஃப்டர் ஆல் அரசியல்வாதிங்க, மக்கள் நினைக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு பதவி. ஆனா நம்ம சர்வீஸ் முடிகிற வரைக்கும் இருப்போம். மக்கள் இவங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. சரி, அடுத்து வந்து உட்கார போறதும் ஒரு கரைவெட்டி தானே. யார் வந்து உட்கார்ந்தாலும் நம்ம சலாம் போட்டு தான் ஆகணும். அதான் சொல்றேன், சலாம் போட்டு பழகிக்கணும். என்ன சார் அவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? லவ் பண்ணி போறேன் சார் இந்த ட்ரெஸ்ஸை. உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. என் சீனியர் கற்றுக் கொடுத்தா நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க சர்வீஸ் பீரியடை 2ஆ பிரிச்சுக்கோங்க. முதல்ல உங்களை வசதிப்படுத்திக்கங்க, உங்களுக்கு வேணுங்கிறத சாதிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆக போற கடைசி 5 வருஷத்துக்கு வெறப்பா இருங்க. அப்ப நீங்க விருப்பப்படுற நேர்மை, சர்வீஸ் எல்லாத்தையும் செய்யுங்க. இதெல்லாம் கடைசியாக தான் செய்ய முடியும். அது வரைக்காவது இருக்கணும்ல, அதான் சொல்றேன். இப்ப சலாம் போட்டு பழகிக்கங்க. சபா, அப்புறம் என்னம்மா நீ கிளம்பு. அப்ப எனக்கு பேமெண்ட் அது வேற கொடுப்பாங்களா? பிரச்சனையெல்லாம் வெளியே கொண்டு வந்தது பெரிய விஷயம். வேற பாட்டு நான் சேர்த்து வாங்கி தரேன். இப்ப கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ வாடா, விட்டா உள்ளே வந்து மாட்டி விட்டுற பொழுது. இப்பதான் கசைக்கு பிழிஞ்சு எடுத்திருக்காங்க. வா ஏறு. ஹாய் மதன், சொல்லுங்க. நாகராஜ் எங்க இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? கொஞ்சம் நம்ம பப்புக்கு வாங்க. நான் அங்கே வந்துக்கிறீங்க, இன்னொரு 5 நிமிஷம் அங்கே வந்துடுவேன். இவன் தெய்வம் தான் என் பையனாச்சு. எங்களையா வீடியோ எடுத்து மாட்டி விடுறீங்க? இருங்களா. சார், சாரோட பிஏ கிஷோர். சார் சார் இந்தாங்க. வாங்க சார், ஏதாவது சூடாக சாப்பிட்றீங்களா? ஹலோ சார். ஹலோ நீதிராஜன், உடனே பார்க்கணும்னு சொன்னீங்க. எனி ப்ராப்ளம்? சுங்குவார் சத்திரம் ப்ராஜெக்ட் விஷயமா தான் சார். உங்க ஷேர் தானே கொடுத்தாச்சே, இதுக்காக என்ன பெங்களூர்ல இருந்து அவசரமா வர சொன்னீங்க? அதில் சார், மினிஸ்டர் தெய்வநாயகமும் நம்மக்கிட்ட 20% எதிர்பார்க்குறாரு. அவரையும் நான் ஆப்ஷன்ல வச்சிருந்தேன். ஆனா நீங்க கமிட் ஆனதுனால தான் உங்ககிட்ட கொடுத்தேன். அது முடிஞ்சு போச்சு. எனிதிங் எல்ஸ்? சார்,
அவர் என்ன த்ரெட்டன் பண்றாரு. அது உங்க ப்ராப்ளம். சார் ப்ராஜெக்ட் சைன் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. தெய்வநாயகன் நினைச்சாருன்னா இந்த ப்ராஜெக்ட் எப்படி வேணாலும் நிறுத்திடுவாரு. அதை ஃபேஸ் பண்ண எனக்கு தெரியும். சார் வந்து மிஸ்டர் நீதிராஜன், சவுத் இந்தியாவில் 4 ஸ்டேட்லயும் நான் பிசினஸ் பண்றேன். எந்த ஸ்டேட் பாலிட்டிஷியன் எப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். இது உங்க பர்சனல், என்கிட்ட சொல்லாதீங்க. ஓகே சார், என் பர்சனல்னு சொல்லிட்டீங்க, நான் அதை பார்த்துக்கிறேன். ஆனால் அவர்கிட்ட நீங்களும் பர்சனலாக லாக் ஆகிருக்கீங்க. இதுல என்ன ஆச்சரியம்? என் பொண்ணு டிஸ்கோ கிளப்னு போறது தான் எனக்கு தெரியுமே. அதெல்லாம் சரிதான் சார். உங்கள் பொண்ணு இந்த ஒரு பையனோட மட்டும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்தீங்கல்ல, அது வேறு யாரும் இல்லை, எனக்கு பர்சனலாக பிரச்சனை கொடுக்குற தெய்வநாயகத்துற பையன். இந்த ப்ராஜெக்டை நடக்க விடாமல் தடுக்கிறதும் அவர் தான். அவ எங்க போயிருக்கான்னு தெரியலன்னு சொல்றதுக்கு நீ எதுக்கு? ಅವಳು ನನಗೆ ಏನು ಹೇಳಿಲ್ಲ. சொல்லு ಹೇಳಬೇಡ. வேலைக்கு வெளியால துணைக்கி வச்சா அவளை பார்த்து முதலாளின்னு பயப்படுவாங்கன்னு தான் சொந்த ஒன்ன கொண்டு வந்து இங்க வச்சேன். ஆனா நீ இங்க சுகவாசியா இருந்துட்டு என் பொண்ணை பத்தி கவலைப்படவே இல்லை. ஹாய் டாட். ஹாய் ரேஷ்மா. என்ன டாட், யூ சர்ப்ரைசிங் மீ? நத்திங் லைக் தட். ஒரு பிசினஸ் மீட்டுக்காக வந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போகணும்னு தோணுச்சு. மந்த்லி ட்வைஸ் நீங்க சென்னைக்கு வந்துட்டு தான் இருக்கீங்க. ஆனா இப்போதானே என்ன பார்க்க வந்திருக்கீங்க? கம் ஆன், ஐ எம் ஆல்வேஸ் யுவர் ஃபாதர். ನೀವು ಆಂಟಿನ ಏನಾದ್ರೂ ಅಂದ್ರಾ? ஆமா, உன் இஷ்டத்துக்கு விட்டுட்டு அவங்க இருக்காங்க. உன் வயசுக்கு யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாது. ஐ ஃபியர் யூ வில் ஃபால் இன்டு ராங் ஹேண்ட்ஸ். ஏன்பா, என்ன பத்தி யாராவது தப்பா சொன்னாங்களா? அப்போ நீ ஏதாவது தப்பு பண்ணியா? லவ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே. லவ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நீ லவ் பண்ணணும்னா அது எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும்னு உனக்கு தெரியுமா? டு யூ நோ வாட்ஸ் யுவர் வர்த்? நம்ம கம்பெனி எத்தனைன்னு சொல்லு பார்க்கலாம். 23. அது லாஸ்ட் இயர். இப்போ ரீசெண்டாக 3 இன்க்ளூட் ஆயிருக்கு. SRH ஏர்வேஸ், SRH டெலிகாம் அண்ட் SRH ரிஃபைனரிஸ். எனக்கு மகளா இருக்கிற 20 வருஷத்துக்கே நீ 26 கம்பெனிக்கு டைரக்டரா இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டு வாழ போற இடத்துல இதை விட அதிகமா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். டாட், அப்போ என்னோட கல்யாணம்ங்கிறது 2 கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சரா? என்ன சொன்னது? உன் லவ் சின்சியரா? டவுட்டா? வா இப்பயே போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஹே, பி சீரியஸ். எங்க அப்பாவுக்கு நான் உன்னை லவ் பண்றது தெரிஞ்சு போச்சு. குட், யூ லக்கி. இதே மாதிரி எங்க அப்பா அவரை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இல்லைன்னா நான் போய் நின்று அவர்கிட்ட வலிஞ்சு போர். நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க எங்க அப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாரு. யூ நோ ஹூ மை டாட் இஸ். அவர் லெவலுக்கு அவர் எதிர்பார்க்கறாரு. எங்க அப்பாவுக்கு எல்லா ஸ்டேட்லயும் ஆள் இருக்கு. சோ வாட்? எல்லா ஸ்டேட்லயும் உங்க அப்பா கிட்ட ஆள் மட்டும் தான் இருக்கு. இந்த ஹோல் ஸ்டேட் எங்க அப்பா கிட்ட தான் இருக்கு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஈவினிங் நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். உனக்கு வேற ஒர்க் இல்லையா? இதை விட வேற என்ன வேலை இருக்கு போகுது?